ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 319. இதில் ஆதி சங்கரரின் அத்வைத கொள்கை பற்றி காண்போம். முன்பு ஒரு சமயம் இந்தியாவின் வட பகுதி நோக்கி புறப்பட்டார் ஆதி சங்கரர். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான ஆதி சங்கரர் நர்மதை நதிக்கரையில் குகையில் வசித்து வந்த கோவிந்த யோகீந்திரர் எனும் கோவிந்த பகவத் பாதரை கண்டு அவரை தனது குருவாக ஏற்றுக்கொண்டார். இப்படியாக இருக்கும் சமயம் ஒரு முறை தனது குருநாதர் வெயிலில் சென்று கொண்டு இருந்தார். தனது குருநாதர் வெயிலில் துன்பப்படுவதைக் கண்டு துயருற்ற சங்கரர் ஒரு துண்டினை வீசி எறிந்தார். என்ன ஆச்சரியம்! அந்த துண்டு கோவிந்த பகவத் பாதரின் மேல் வெயில் படாதவாறு அவரது தலைக்கு மேலே நிழல் தந்தபடி சென்று கோவிந்த பகவத் பாதர் செல்ல வேண்டிய இடம் சென்ற பின்பு சங்கரரிடம் மீண்டு வந்துவிட்டது. மற்றொரு முறை நர்மதை நதியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடியது. அங்கு இருந்த ஆசிரமங்கள் அழியும் நிலை உண்டாகிவிட்டது. அப்பொழுது தன் கமண்டலத்தில் வெள்ளத்தை அடக்கி அற்புதம் செய்தார் சங்கரர். சில நாட்கள் கழித்து காசி நகருக்கு சென்றார். அத்வைத மதத்தினை பரப்பும் பணியினை துவங்கினார். சந்நியாசம் ஏற்றதால் காவி உடை, கையில் ஒற்றை கொம்பு, அதாவது ஏகதண்டம், ஞானம் ததும்பும் முகம். சங்கரரது அத்வைத பிரச்சாரத்தில் அவரது கொள்கைகளாக கவரப்பட்டு பலர் அவருக்கு சீடர்கள் ஆகிவிட்டார்கள். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் சோழ நாட்டினைச் சேர்ந்தவராக சொல்லப்படும் அந்தணர் ஆன சனந்தனர். குருபக்தியில் சிறந்து விளங்கியவர் இவர். ஒரு முறை கங்கையில் இந்த கரையில் இருந்த அந்த கரைக்கு தண்ணீரின் மேல் நடந்து சென்று வரும்படி கட்டளையிட்டார். குருவின் உத்தரவினை ஏற்று தண்ணீரில் நடந்தார் சனந்தனர். குருவினை மனதில் தியானம் செய்தபடி தண்ணீரில் சனந்தர் நடக்க அந்த அதிசயமான நிகழ்ச்சி நடந்தது. சனந்தர் கால் வைத்த இடங்களில் தாமரை மலர்கள் பாலமாக இருந்தன. சனந்தரின் குருபக்தியால் இது நிகழ்ந்தது. சனந்தனர் கால் வைத்த இடங்களிலெல்லாம் தாமரை பூ உதித்ததால் பத்மபாதர் என்று சனந்தர் அழைக்கப்பட்டார். இப்படியாக இருக்கும் சமயம் வழக்கம்போல் கங்கையில் நீராடிவிட்டு வந்து கொண்டு இருந்த சங்கரருக்கும் அவரது சிஷ்யர்களுக்கும் திடீரென ஏற்பட்ட கெட்ட வாசனை அவர்களை தடுத்து நிறுத்தியது. கெட்ட வாசனை வர காரணம் என தேடினார்கள். அப்போது எதிரே ஒரு புலையன் புளித்த கல் உள்ள ஒரு குடத்தை தலையில் சுமந்து கொண்டு கைகளில் 4 நாய்களை கயிற்றால் கட்டி அந்த கயிற்றினை கையில் பிணைத்தபடி வந்து கொண்டு இருந்தான். சங்கரரும் அவரது சிஷ்யர்களும் எதிரில் வரும் புலையன் வழி விடாததால் எங்கே தங்கள் மீது அவனது உடல் உரசி விடுமோ என நினைத்து அப்பால் விலகி போவாயாக என்றார் சங்கரர். சங்கரரின் வார்த்தைகளினால் சிறிதும் கலங்காது திடமான குரலில், யாரை விலகச் சொல்கின்றீர்கள்? இந்த உடலையா அல்லது ஆன்மாவையா என மெல்லச் சிரித்தபடி கேட்டான் புலையன். இந்த கேள்வியானது சங்கரரை நிலை தடுமாற வைத்தது. ஆழமான அவரது அத்வைத தத்துவத்தை அவருக்கே திருப்பி கேள்வி ஆக்கியது போல் இருந்தன. வந்து இருப்பவன் புலையன் கிடையாது என்பதை உணர்ந்து கண் மூடி தியானித்தார். ஆம், வந்து இருப்பது சிவபெருமானே என்பதை உணர்ந்து கொண்டார். சங்கரர் கண் விழித்தபோது புலையனை காணவில்லை. காசியில் இருந்தபோதுதான் விஷ்ணு சகஸ்ர நாமத்துக்கு ஆதிசங்கரர் பாஷ்யம் இயற்றியதாக கூறப்படுகின்றது. பின்பு பத்திரிகா ஆசிரமம் சென்று பகவத்கீதை, பிரம்மசூத்திரம் மற்றும் உபநிஷதங்களுக்கு உரை எழுதினார் என கூறப்படுகின்றது. பின்பு பல இடங்களில்
பல மதத்தினரை, அதாவது அத்வைதிகளை தவிர மற்ற மதத்தினருடன் சங்கரர் வாதம் செய்து பல வெற்றிகளை பெற்றார் என்று அறிய முடிகின்றது. மண்டன மிஸ்ரர் பிரம்மாவின் அவதாரம் என்றும் அவரது மனைவி சரஸ்வதி பிரம்மனின் மனைவியான சரஸ்வதி என்றும் குறிப்பிடுகிறது சங்கர விஜய நூல்கள். பிரம்மனின் சபையில் துர்வாசர் வேதம் ஓதும்போது அதில் இருந்த தவறினை நினைத்து சரஸ்வதி வாதிட, அதனால் கோபமுற்ற துர்வாசர் கோபத்தால் சரஸ்வதியையும் பிரம்மாவையும் மானிடராக பிறக்கும்படி சபித்தார் எனவும் அவர்களுக்கு சாப விமோச்சனம் சங்கரரால் கிடைக்கும் எனவும் கூறியதாக சங்கர விஜய நூட்கள் கூறுகின்றன. மண்டன மிஸ்ரரை வாதிட்டு வெல்ல நினைத்த சங்கரர் அவருடன் வாதம் புரிந்தார். நாட்கள் பல சென்றன, வாதம் முடியவில்லை. பல நாட்கள் கழித்து வாதத்தின் முடிவு தெரிவதற்கு வைத்து இருந்த மண்டன மிஸ்ரரின் கழுத்தில் இருந்த மாலை வாடியதால் அவர் தோற்றார் என தீர்ப்பானது. யார் வாதத்தில் தோற்றாலும் வென்றவர்களின் மதத்தினை தழுவ வேண்டும் என்ற நிபந்தனையால் மண்டன மிஸ்ரர் அத்வைத மதத்தினை தழுவ வேண்டிய நிலை உண்டானது. தனது கணவன் துறவி ஆவதை விரும்பாத சரஸ்வதி வாதத்துக்கு வந்தால், வாதத்தில் வெல்ல முடியாதவர் சங்கரர் என்பதால் அவர் அறியாத இல்லற இன்பத்தை பற்றி சரஸ்வதி கேள்வி கேட்டதாகவும் 1 மாத தவணைக்கு பின்பு விடை தருவதாக கூறிய சந்நியாசி ஆகிய சங்கரர் இறந்த அரசன் ஒருவனின் உடலில் புகுந்து அந்த அரசனின் மனைவிகளுடன் இல்லறம் இன்பத்தை அறிந்ததாகவும் பின்பு சரஸ்வதியின் கேள்விகளுக்கு பதில் கூறி மண்டன மிஸ்ரரை தனது சீடனாக்கி கொண்டு அவருக்கு சுரேஸ்வரன் என பெயரிட்டதாக கூறுகின்றன சங்கர விஜய நூட்கள். கொல்லூர் மூகாம்பிகை கோவிலில் ஆதிசங்கரர் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்ததாகவும் சிருங்கேரியில் ஸ்ரீ சாரதாம்பிகை பிரதிஷ்டை செய்ததாகவும் அங்கு சங்கரமடம் ஒன்றை அமைத்ததாகவும் ஸ்ரீநகர் என்று அழைக்கப்படும் காஷ்மீரின் தலைநகரில் சர்வக்கிய பீடம் ஒன்றை அமைத்ததாகவும் திருப்பதியில் சக்கரம் ஒன்றை பிரதிஷ்டை செய்தார் என்றும் அதனால்தான் இன்றும் திருப்பதியில் காணிக்கைகள் பல கோடிகள் வருவதாகவும் ஒரு கருத்து நிலவுகின்றன. சங்கரர் கொண்டு வந்த அத்வைதம் எனும் கொள்கை 2 அல்லாதது என பொருள்படும். உண்மையில் உலகம் இல்லை, இல்லாதது எப்படி தெரியும் என்றால் காணல் நீர் போல என பதில் அளிக்கின்றது. அத்வைதம் இருட்டில் கயிறு பாம்பு போல தெரிகின்றது. வெளிச்சம் வந்தவுடன் பாம்பு அல்ல கயிறுதான் என தெளிவாகிறது. அதுபோல ஞானம் வந்தால் இந்த உலகம் இல்லாதது என்பது தெரியும், கடவுள் இருப்பது புரியும். சரி, அந்த கடவுள் யார் என்ற கேள்விக்கு அத்வைதம் தரும் பதில் மகாவிஷ்ணுவே அந்த சகுண பிரம்மம் ஆவார் என்கின்றது. சங்கரரின் பிரம்மசூத்திர பாஷ்யம், கீதை பாஷ்யம், விஷ்ணு சகஸ்ர நாம பாஷ்யம் இவற்றில் நாராயணன் ஒருவனே பரம்பொருள் என்று கல்வெட்டாக காட்டுகின்றார். இப்படிப்பட்டவர் சிவானந்தா லகரி பாடினார் என்றும் சௌந்தரிய லகரி பாடினார் என்றும் கூறுவது ஆதிசங்கரின் பாஷ்யங்களை படித்து அறிந்தவர்களால் ஏற்க முடியாததாகும். நாராயணர் ஒருவனே பரம்பொருள் என்றும் அவனே எங்கும் எல்லாமுமாக இருக்கிறான் என்றும் தெள்ளத் தெளிவு ஆக்குகின்றன ஆதிசங்கரின் பாஷ்யங்கள். ஆதி சங்கரின் அத்வைத பிரச்சாரத்தால் மக்கள் அவரது வழியில் செல்வதைக் கண்டு மனம் குமுறிய கபாலிகர்களில் ஒருவன் சங்கரது தலையை அவரது விருப்பத்துடன் வெட்டி எடுத்துச் செல்ல முனைந்ததாகவும், அப்போது நரசிம்ம உபாசகரான சங்கரது சிஷ்யர் ஆவேசத்துடன் உருமிட அந்த சத்தத்தால் சங்கரரை வெட்ட வந்த கபாலிகன் பயந்து இறந்து விட்டான். இப்பொழுது ஆதிசங்கரர்
தனது கடைசி காலத்தில் இருந்த அன்னையினை பார்க்கவும் தான் கொடுத்த வாக்கை காப்பாற்றவும் காலடி சென்றார். அப்போது உறவினர்கள் சிலர் இறந்த தாயின் உடலுக்கு ஈமக்கிரிகைகளை துறவியான மகன் செய்யக்கூடாது என்றதாகவும் ஆனால் சங்கரர் செய்ததாகவும் கூறப்படுகின்றது. பின்பு மீண்டும் தனது அத்வைத மதத்தினை பரப்பும் பணியில் ஈடுபட்ட சங்கரர் 32 வயதில் நாராயணரை பற்றி துதி செய்து கடைசியில் மோட்சம் அடைந்தார் என்ற தெரிகின்றது. இதற்கு சான்றாக நாராயணியம் நூலிற்கு வடமொழியில் வியாக்கியானம் செய்த தேச மங்கள வாரியரின் வாக்கு சான்று ஆகும். நாராயணனே பரம்பொருள் என தனது நூட்களில் கல் வெட்டாக பதித்து அவனே மோட்சத்தை தரக்கூடியவன் என்பதால் அவனையே நினைத்து துதித்து வாழ்ந்த மகான் ஆதிசங்கரர் ஆவார். ஆதி சங்கரரது அவரது அத்வைத மதம் இன்று கலியுகத்தின் காரணத்தால் பல பொய்யான மாறுதல்களை அடைந்துவிட்டதே என்பது உண்மை. ஆனாலும் என்றென்றும் ஆதி சங்கரது கீதை, உபனிஷத், பிரம்மசூத்திரம் மற்றும் விஷ்ணு சகசரநாம பாஷ்யங்கள் அவரது அத்வைத மதத்தினை உண்மையில் விளக்கும் கால பெட்டகங்கள் ஆகும். ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.